பண்ணிட்டேன் மேடம். பட் அவங்கள ஏன் பிரிக்கணும்? அந்த ரத்னா வெங்கடேஷனோட மனைவி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். அத பயன்படுத்தி அந்த அறிவழகன் இவங்க 2 பேரையும் ஆல்மோஸ்ட் பிரிச்சுட்டான். அத தடுத்து வெங்கடேஷனை ரத்னா கூட சேர்க்கதான் உன்னை நான் இத பண்ண சொல்றேன். சரிங்க மேடம், ஒரு குடும்பத்தை சேர்க்க தானே பண்ண சொல்றீங்க, நான் பண்றேன். என் கண்ணனை வெளியில விட்டுருவீங்கல்ல? அதுதானே உனக்கு கிடைக்க போற உண்மையான சன்மானம். மேடம் மேடம் என்ன வெங்கடேஷன், என்ன பார்க்க வரதுக்கு முன்னாடி போன் பண்ணிட்டு வரணும்னு உனக்கு சொல்லிருக்கேன்ல? இல்ல மேடம், ரொம்ப அர்ஜென்ட், அதான் நேர்ல பார்க்கலான்னு வந்தேன். என்னாச்சு? அந்த சண்முகம் ரத்னாவுக்கு டைவர்ஸ் வாங்க போறான். என்கிட்ட இருந்து அவளை பிரிக்க போறான் மேடம். 2 வாரத்துல டைவர்ஸ், அதுக்கப்புறம் கல்யாணம்னு சொல்றான். அதுக்கு என்ன இப்போ? இல்ல மேடம், நான் உங்களுக்கு உதவி பண்ணதே அந்த ரத்னாவை பழிவாங்க தானே. நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? என்ன மேடம், என்ன கழட்டி விடுறீங்களா? அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? டேய் நிறுத்து. என்ன யாருன்னு நினைச்ச? நான் வைஜெயந்தி. வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன். மேடம், அங்க உங்க வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேடம். இதோ நிக்கிறாளே, இவதான் மாலதி. யார் மேடம் இவங்க? இவதான் உன் வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்க போறவ. எனக்கு புரியல மேடம். புரியுற மாதிரி சொல்றேன். மாலதி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க மேடம். இவர்தான் நீங்க சொன்ன வெங்கடேஷா? ஆமா குரு. ஓகே மேடம். மேடம், நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது உனக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல. நல்லா கேட்டுக்கோ. மாலதி அந்த ஸ்கூலுக்குள்ள அனுப்பி வைக்கிறதே அந்த அறிவழகன் கூட நல்லா நெருக்கமா பழகத்தான். இவ அந்த அறிவழகன் கூட பழகி ரத்னாவை வெறுப்பேத்துவா. எப்படி பண்றது, என்ன பண்றதுன்னு எல்லாம் நான் சொல்றேன். உன்னோட வேலை கொன்னுட்டு பாடிய அறிவழகன் வீட்டுல போடணும். அது போதும். அப்படி செஞ்சுட்டா எல்லாமே சரியாயிடுமா? ஆமா, அறிவழகன் ஜெயிலுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அறிவழகன் ரத்னாவோட வாழ்க்கையில இருக்கவே மாட்டான். அப்புறம் ரத்னாவுக்கு ஒண்ணு விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. சூப்பர் பிளான் மேடம், சூப்பர் பிளான். நீங்க என்ன சொன்னாலும் நிச்சயம் நான் அதை செய்யறேன் மேடம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உன் வாழ்க்கைக்கு உன்னை விட நான் தான் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். இனிமே ஏன் முன்னாடி குரலை ஒசத்தி பேசுற வழக்கம் இருக்கவே கூடாது. சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. சரி, நீ கிளம்பு. தேங்க்ஸ் மேடம். அதெல்லாம் ஓகேடி. இன்னைக்கு என்ன இவனுக்கு திடீர்னு சாமி வந்திருக்கு? ஐ மீன் ஞானம் வந்திருக்கு. இலை, இது ஒரு சர்ப்ரைஸ்ல. அதெல்லாம் சொல்லிட்டா தேவாவ. டேய், இது காஃபி குடிக்கிற நேரம்டா. இப்ப போய் சமைச்சிட்டு இருக்க. என்ன அவ்வளவு மூளை இல்லாதவன் நினைச்சிட்டீங்களா? இது காபி குடிக்கிற டைம் எனக்கு தெரியும். அதனால தான் காபி டீன்ட்டு 2 போட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, 2 பிளாஸ்க்ல, ஒன்னுத்துல இஞ்சி டீ, ஒன்னுத்துல காபி. 6க்கு என்ன வேணுமோ எடுத்து குடிங்க. இந்தாங்க. பரவாயில்லையே, பிளான் பண்ணி தான் வேலையை பாக்குற. ஓகே, எனக்கு லைட்டா நெஞ்சு கறிக்குது. எனக்கு இஞ்சி டீ தான் வேணும். கொடுக்க முடியுமா? அண்ணா, எனக்கு தலை வலிக்குது. காஃபி தான். எடுத்து குடியில. மேடம், நீங்க ஏதோ ஒரு ஸ்கெட்சோட தான் வேலை பாக்குறீங்க, எனக்கு புரியுது. ஆனா கேவலம் இந்த வெங்கடேஷனுக்காக ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. நம்பவும் முடியல மேடம். என்ன பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் முதல்ல எந்த ஊர்ல போட்டாங்க? புதுக்கோட்டை மேடம். ஆனா திருச்செந்தூர் தான் வேணும்னு நான் எதுக்கு பிடிவாதமா கேட்டு வாங்கிட்டு வந்தேன்? அப்பவே எனக்கு இது புரியாம தான் இருந்தது மேடம். யாருக்கும் தெரியாத விஷயம் இது. உண்மையிலேயே என்ன பனிஷ் பண்றதுக்காக வந்ததில்லை இது. இந்த டிரான்ஸ்பர் நான் பழி வாங்கறதுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்த டிரான்ஸ்பர். பழி வாங்குவா? யார் மேடம்? யாருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்களோ
அந்த சண்முகத்தை. சண்முகமா? அவனுக்கும் உங்களுக்கும் பெரிய பகை இருக்கு குரு. அடுத்த மதர்ஸ் டேக்கு நீயும் மதர் ஆயிடுவ. சந்தோஷம் தானே? ஏட்டி ஏட்டி என்னாச்சுட்டி? இப்ப எதுக்குடி கண்ணு கலங்குத? அத்தை, எனக்கு அம்மானா 6. என் மதனி சூடாமணிதான். இல்லத்த, ஞாபகம் தெரிஞ்சு அண்ணன் தானே என்ன சோறுட்டி பாராட்டி வளர்த்துச்சு. எனக்கு அண்ணன் தான் அம்மா. அம்மைக்கு அம்மையா, அப்பாவுக்கு அப்பாவா, எங்களுக்கு எல்லாமே எங்க அண்ணன் தானே. அண்ணனை பார்த்து ஒரு வாழ்த்து கூட சொல்ல துப்பில்லாம ஆயிட்டு நேத்து. இதெல்லாம் சும்மா இப்போதைக்கு நடக்கிற பிரச்சனை இல்ல. உங்க அண்ணன் கூடிய சீக்கிரம் சமாதானம் ஆயிடுவாரு. நீங்க என்னத்துக்குல கண்ணு கலங்குத? மைனி, நான் வேணா அத்தாங்கிட்ட போய் பேசி பார்க்கவா? வேணா சிவபாலா, நீ பேசினா அண்ணனுக்கு கோவந்தே அதிகமாகும். சரியில்ல, விடு விடு. சீக்கிரமா அவன் சமாதானம் ஆயிடுவான். நம்ம நம்புவோம். நீ காப்பிய குடி. ஏட்டி என் மனசு கரைக்குதியே. கடைசியில நான் தான் உன்னையும் உங்க அண்ணனையும் பிரிச்ச மாதிரி ஆயிருச்சு. அவனை நினைச்சாலே உன் கண்ணுல கண்ணீரா கொட்டுதேட்டி. விடுத்த, எல்லாம் என்னோட தலை எழுத்து. என்ன பண்றது?